ஹாய் கைஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவர் டு பி ஸ்விம்மிங் கிளப் ஃப்ரீ அனிமேவோட சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எபிசோட் 6ஓட முடிச்சிருப்போம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இதுக்கான ரசிகர்கள்லாம் அதிகமாகிட்டீங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ எபிசோட் 7குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக எல்லாருமே ஸ்விம் பண்ணுங்கள், ஸோ உங்களோட டைமிங்கை பிக்கப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வந்துட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்மளோட நாகிசா, ஹாருக்கா, ஸோ எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமிங்கில் வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கே வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்விம்மிங் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட தலைமை வந்துட்டு அங்கே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரெய் வந்துட்டு அங்கே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாருங்கள், டோர்னமெண்ட்டு கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளோட இதெல்லாம் மூமெண்ட்டில் கொஞ்சம் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ரென்னை கட்டுறாங்க. ஸோ ரென்னை கட்டும்போது அவனுக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஹாருக்கா வந்துட்டு வரான். ஸோ அப்புறம் நீ என்ன இங்கே பண்ணுற ரென் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைமை கேட்குறான். ஸோ கேட்கும்போது நான் ஃப்ரீ ஸ்டைல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரென்னும் வந்துட்டு அவனும் இருக்கிற மாதிரி ஒரு கனவு, ஓகேங்களா. ஸோ என்னாச்சு ரென் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம்மேட் வந்து கேட்குறான். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தா 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட வந்துட்டு வரான். ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க கைஸ்? ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு, வெக்கேஷனில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஓ நீ இந்த ரெட் கலர் மட்டும் நீ எடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகிசா சொல்கிறான். அவன் தான் சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஸ்டைல்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வந்துட்டு சொல்கிறா. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா நம்மளோட ரெண்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான், ஓகேங்களா. ஏன்னா டோர்னமெண்ட் வருதுல, ஸோ அதனால் ரென் ஒன்றை நீ ரொம்ப வறுபடுத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் ஸ்விம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காயின் போயிட்டு அந்த ஜப்பான் கல்ச்சர் படி காயின் போட்டு ஒரு சில லக்கை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட ரென்னும் அவனோட டீமேட்டும் வந்துட்டு இதில் இங்கே இருக்கிற மாதிரி அவங்களோட ரூமில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உன்னோட வேலையை மட்டும் பாரு, ஸோ ரொம்ப வந்துட்டு நீ அவங்கள பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரெண்டு வந்துட்டு எல்லாமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக். நம்மளோட ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னோடய அப்பா வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஃபிஷ்ஷர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு அந்த கடலுக்கு போகும்போது அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெண்டும் சொல்கிறான். ஸோ நம்மளோட ஹாருக்காவும் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த டைம் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாமே நினச்சிக்கிட்டு அவன் வந்துட்டு டோர்னமெண்ட்டுக்கு கிளம்புறான். ஸோ அப்புறம் நம்ம ரெண்டுமே வந்துட்டு அந்த கலரையை தொட்டுட்டு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இங்கே வந்து பார்த்தா இவன் தலைவன் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைப்பா, என்னாச்சுன்னே தெரியல, டோர்னமெண்ட் பயம் போல். இங்கே பார்த்தியா போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இதுதான் வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ண போகிற இடமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா டோர்னமெண்ட்டுக்கு ஆல் த பெஸ்ட், ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்கிறாங்க. அப்புறம் கண்டிப்பாக ஸோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டீம் வந்துட்டு இவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு என்னோட வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு அவங்க டீமோட மேனேஜரில், ஸோ அதனால் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே மக்கடோசான் எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கு எங்கே போகிறேன், அடுத்து ஃப்ரீ ஸ்டைல்ரா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா தலைமை வந்துட்டான். ரின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டைம் நான் தான்டா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து பார்த்தா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாருக்காவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரென்னும் வந்துட்டு ஒரு போட்டியாக தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ரென்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பிக்கப் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஹாருக்கா தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ரென், செகண்ட் வந்துட்டு ஹாருக்கா ஜெயிச்ச மாதிரி இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால், ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மேல்குட்டி வர எபிசோட்ஸில் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ஸ்லாம் எப்படி போகுது அது சம்மந்தமாகவும் பார்ப்போம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கணும் ரெகுலராக அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கிறேன். பை கைஸ்.